நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் டிசம்பர் 6 பிளாக் டே என்பதாக உலகத்தின் பார்வையில் இது குறிக்கப்படுகின்றது. பிளாக் டே என்றால் கருப்பு தினம். உலகத்தின் பார்வையில் இன்றைய டிசம்பர் 6 நாளான இன்றைய நாளை டிசம்பர் 6 தேதியை கருப்பு தினமாக அது உலகத்தின் பார்வையிலே அது இன்று கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது என்பதை நாம் அனைவர்களும் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்ல அடியார்களே, கிட்டத்தட்ட இவையெல்லாம் டிசம்பர் 6 அன்று பாபர் மஸ்ஜூத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளிவாசலை கயவர்கள் இடித்து தரை மட்டமாக்கி இன்று வரையிலும் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள், எத்தனையோ கோஷங்கள் நடக்கத்தான் செய்கின்றது. ஆனால் இவைகளுக்கெல்லாம் எந்த விதமான பதிலும் இல்லை. சரியான முறையிலே, நிரந்தரமான முறையிலே ஒரு தீர்வும் இன்னும் எட்டப்படவில்லை. அநியாயக்காரர்களுடைய அநியாயமும் அக்கிரமங்களும் நாளுக்கு நாள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதையும் நாம் நன்கு அறிந்து வருகின்றோம், கண்டு வருகின்றோம். கண்ணியத்திற்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் உங்களை சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். பல தெய்வங்களை வழிபடக்கூடிய மக்கள், பல தெய்வங்களை வழிபடக்கூடிய மக்கள் அவர்கள் வழிபடக்கூடிய அந்த விஷயத்திலே ஒன்றுபட்டு நிற்கின்றார்கள். அவருடைய கொள்கையிலே அவர்கள் உறுதியாக நிற்கின்றார்கள். ஆனால் நாம் இன்று முழு உலகையும் படைத்து இரட்சித்து பரிபாலனம் பரிபக்குவம் செய்து அரியணையில் அமர்ந்து அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் வல்லோர் ஏக இறைவன், ஒரே இறைவன். அந்த வல்ல இறைவனை நாம் வழிபட்டு வருகின்றோம். நம்மிடத்திலே பல தெய்வ கொள்கைகள் என்பது கிடையவே கிடையாது. ஆனால் ஒரே இறைவனை வழிபடக்கூடிய நம்மிடத்திலே வழிபாடுகளில் ஒற்றுமை என்பது இல்லை. நம்மிலே எத்தனையோ முரண்பாடுகள், ஊருக்கு ஊர் இறை இல்லங்கள், தலைவருக்கு ஓர் இறை இல்லம். ஒரு கட்சிக்கு, ஒரு இயக்கத்திற்கு அவர் தலைவனாக இருக்கின்றார் என்றால் அதற்கு ஒரு பள்ளிவாசல், அதற்கு ஒரு இறை இல்லம். இப்படி ஊருக்கு ஊர் இறை இல்லங்கள் பெருகிவிட்டது. நம்மிடத்திலே ஒற்றுமை என்பது இல்லை. நம்மிடத்திலே முரண்பாடுகள் நிறைய இருக்கின்றது. ஆனால் ஒரு பள்ளிவாசல், அதுக்கு என்றும் தனி பள்ளிவாசல், இப்படி ஆனாலுக்கு தனித்தனியே இறை இல்லங்கள் அமைத்து நாம் வழிபடுகின்றோம். ஆனால் நம்முடைய இறைவன் யார்? ஒரே இறைவன் தான், அந்த வல்ல இறைவன். அந்த இறைவனை வழிபடக்கூடிய விஷயத்திலே நம்மிடத்திலே கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் இருக்கிறது. இந்த கருத்து வேறுபாடுகள், இந்த முரண்பாடுகள் தான் இன்றைய தினம் சங்கிகள் இறை இல்லங்களை
ஆக்கிரம் செய்யக்கூடிய அளவுக்கு அது சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்மிடத்திலே இல்லாத இந்த ஒற்றுமையின் காரணத்தினால், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த கருத்து முரண்பாடுகளின் காரணத்தினால் தான் இறை இல்லங்கள் சங்கிகளால் சூறையாடப்படுகின்றது என்பதை நாம் நன்கு அறிந்து வருகின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆக இன்றைய தினம் இறை இல்லங்கள், இறை இல்லம் தகர்க்கப்பட்டு விட்டது, இடிக்கப்பட்டு விட்டது. அதிவிலே இருக்கக்கூடிய அந்த தர்காவை, இது எங்களுடைய வழிபாட்டு தலம் என்பதாக சங்கிகள் சூழ்நிலையை உழைத்து வருகின்றார்கள். சம்பல் நகரில் இருக்கக்கூடிய இந்த இறை இல்லமும் எங்களுடைய வழிபாட்டு தலம் என்பதாக இப்படி எங்கெல்லாம் இறை இல்லங்கள் பிரபல்யமாக இருக்குமோ அவைகளெல்லாம் ஒன்றொன்றாக வரிசையாக சங்கிகள் அதை கைவைத்து அதனை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம். ஆக இவர்களுக்கு எதிராக நாம் வெளியிலே நின்று ஆர்ப்பாட்டம் செய்வதனாலோ, கோஷம் போடுவதனாலோ, முழக்கம் போடுவதனாலோ இவைகளெல்லாம் மாற்றிவிட முடியும் என்று நாம் நினைத்தால் அது ஒருவரும் நடக்காது. நாம் அனைவர்களும் ஒரே அடியில், ஒரே இல்லத்தில் திரு பள்ளிவாசல் இருக்கு. ஆனால் அங்கு தொடரக்கூடிய நபர்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இறை இல்லங்கள் தெற்கு இருக்கிறது, ஆனால் பள்ளிகளிலே, இறை இல்லங்களிலே தொடரக்கூடிய நபர்களை காணலாம். ஆக இவைகளெல்லாம் நாம் ஒன்று சேர்ந்து ஒரே அணியில், ஒரே இல்லத்தில் நாம் அனைவர்களும் ஒன்று கூட வேண்டும். இருக்கக்கூடிய பிரிவுகள் அத்தனையும், எத்தனை இயக்கங்கள் இருக்குமோ அத்தனை இயக்கங்களை ஒரே அணியின் கீழ், ஒரே கொள்கையின் கீழ் எல்லோரும் ஓரணியில் எப்பொழுது சேருகின்றோமோ அப்பொழுது இந்த மாற்றம் நடக்கும். ஆக அதுவரையிலேயும் நாம் வெளியில் இருந்து கோஷங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் முழக்கங்களையும் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஆக இறை இல்லங்களை நாம் பார்க்கின்றோம். அன்றைய தினம் சஹாபாக்களுடைய காலகட்டத்திலே இறை இல்லங்கள் எல்லாம் இறை நல்ல அடியார்களை கொண்டு அது நிரம்பி வடித்தது. இறை இல்லத்தின் மூலமாகத்தான் எல்லா காரியங்களுக்கும், எல்லா விஷயங்களுக்கும் அது தீர்வு காணப்பட்டது என்பதற்கு நிறைய வரலாறுகள் இருக்கின்றது. அவைகளை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். இன்றைய தினம் நாம் இறை இல்லங்களை பார்க்கின்றோம். பேருக்கு கடமைக்கு கொடுக்கின்றோம். கொள்கை முடித்தவுடன் அதுவும் வேகமாக வர்றான். வாங்க சொல்லி, காமத்து சொல்லி, முதல் ரக்காத், இரண்டாவது ரக்காத், மூன்றாவது ரக்காத், நான்காவது ரக்காத் முடிஞ்சது. ரொம்ப பயபக்தியோட வந்து என்ன செய்யறான்? நாம் தொழுகையை நிறைவேற்றக்கூடிய ஒரு மிக வேதனையான கால சூழ்நிலையில் தான் இன்றைக்கு நமது தொழுகை இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய இறை இல்லங்களின் நிலைமைகள் இவ்வாறுதான் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரமதான் ஒன்று கூடுவது, ரமதான் வந்துவிட்டு அவர்கள் ரொம்ப பயபக்தி ஆகின்றார். ரமதானில் இருக்கக்கூடிய இறைவன் தான் எப்பொழுதும் இருக்குகின்றான். ரமதானுக்கு மட்டும் தெரியாத ஒரு இறைவன் உண்டா? கிடையவே கிடையாது. 12 மாதத்துக்கும் இருக்கக்கூடிய இறைவன் தான் ரமதானிலே இருக்குகின்றான். ரமதான் மட்டும் பயபக்தியோட ஒரு பக்தி விடாம அவ்வளவு தக்பீரோட நாம் தொழுகை நிறைவேற்றுகின்றோம். ரமதான் முடிந்து விட்டால் நம்முடைய இபாதத்துடைய இறை இல்லங்கள் நிலைமைகளை நாம் பார்க்கின்றோம். கவலைக்குரிய மிகவும் வேதனைக்குரிய
விஷயமாக இப்படித்தான் இன்றைய காலகட்டம் சூழ்நிலை சென்று கொண்டிருக்கிறது. நாம் சிந்திக்க வேண்டும். வெளியேற்றக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவியுடைய காலகட்டத்தில் அன்றைய நிலைமை இறை இல்லங்களிலேயும் இறை இபாதத்தையும் நிறைவேற்றக்கூடிய அந்த நிலையில் சஹாபாக்களுடைய நிலைமைகள் எவ்வாறு இருந்தது நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். வெளியேற்றக்கூடிய அல்லாஹ்விலே சயீத் இப்னு முஸையப் என்று சொல்லக்கூடிய சஹாபி அவர்கள் 40 ஆண்டு காலம் சயீத் இப்னு முஸையப் என்று சொல்லக்கூடிய சஹாபி 40 ஆண்டு காலம் அவ்வல் தக்பீருடன் இமாம் ஜமாத்தோடு தொழுகையை நிறைவு செய்துள்ளார்கள் என்பதாக மாணவியுடைய மணிமொழி நமக்கு மிக தெளிவாக அழகாக அதனை பதிவு செய்கின்றது. நாம் சிந்தித்து பார்க்க வந்த கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்றைய காலகட்டத்திலே இறை இல்லங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் சரியான வழித்தடமும் கிடையாது, சரியான வாகனமும் கிடையாது. அவர்கள் அந்த இறை இல்லத்திற்கு பல வழிகளை கடந்து செல்ல வேண்டும். அப்படி இருந்தும் 40 ஆண்டுகள் ஒரு வக்து கூட தவறாமல் ஒவ்வொரு தக்பீருடன் அந்த சஹாபி அவர்கள் தொழுகையை நிறைவு செய்திருக்கின்றார்கள் என்றால் இன்றைய தினம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு எல்லா வசதியும் இருக்கு. இறை இல்லத்திற்கு வருவதற்குண்டான வழித்தடங்கள், வாகன வசதி. பெருமானாருடைய மணிமொழியை பார்க்கின்றோம். ஒரு மனிதர் தொழுகைக்காக வேண்டி நடந்து செல்வார் என்றால் அவர் நடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு அவருடைய தரஜா அந்தஸ்து உயர்த்தப்படுகின்றது என்பதாக மாணவியுடைய மணிமொழியை பார்க்கின்றோம். இன்றைக்கு நமக்கு எல்லாமே சௌகரியமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எந்த கஷ்டமும் இல்லாம கரெக்டா அந்த நேரத்துல நாம சொல்லும் போது வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நம்மிடத்திலே எல்லா வசதியும் இருக்கிறது. ஆனால் இருந்தும் தொழுகையிலே ஜமாத்து தொழுகையிலே கலந்து கொள்ளக்கூடிய நபர்களை நாம் பார்க்கின்றோம். சுப்ஹானல்லாஹ், மிகவும் வேதனையாகத்தான் இருக்கிறது. அந்த தொழுகையுடைய சிறப்புகளை பற்றி மாணவியுடைய மணிமொழிகள் நிரம்ப இருக்கிறது, நாம் பார்க்கின்றோம். அப்ப அதிலே ஒன்றாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் அழகாக சொல்லி காமிப்பார்கள். இபாதத்தோடு வணக்கத்தோடு பள்ளியோடு யார் தொடர்பு கொண்டிருப்பார்களோ, அவருடைய உள்ளம், அவருடைய இதயம் பள்ளியோடு தொடர்பு கொண்டிருக்குமோ அந்த மனிதர் நாளை மறுமை நாளிலே நிலையே இல்லாத அந்த நாளிலே இறைவன் தன்னுடைய அரசின் நிலையிலே அவருக்கு இடம் தருவதாக வாக்களிக்கின்றான் என்று சொல்லக்கூடிய மாணவியுடைய மொழிமொழியை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய எத்தனை நபர்கள் இறை இல்லத்துடன் நம்முடைய உள்ளம் தொடர்பு கொண்டிருக்கிறது, சிந்தித்து பார்க்க வேண்டும். தொழிலுக்கு வந்துட்டோம்னா அடுத்து நம்ம இப்ப வெளியே போகுவோம் என்னதான் இருக்கிறது. அகத்து பாட்டுல போட்டு எழுதிக்கிட்டே இருக்காரு, சிக்கனம் முடிக்க மாட்டாரு போல. அந்த கவனம் அவர் வந்துருவான், சரக்கு எடுத்து வந்துருவான், இவன் அங்கேயிருந்து வந்துருவான். இப்படி இத்தனையோ என்ன ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. சீக்கிரமாக அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும், சீக்கிரமாக ஓடிவிட வேண்டும். அடுத்த வகுப்புக்கு எப்ப வரணும், இப்ப இறை இல்லத்தோடு நம்முடைய உள்ள இங்கு எந்த தொடர்பாக இருக்கிறது நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடிய பேரை பெருமானார் சொல்லி காமிப்பார்கள். 3 நபர்கள் இறைவனுடைய பொறுப்பிலே வந்து விடுகின்றார்கள். அவருடைய எல்லா தேவைக்கும் வல்ல இறைவன் பொறுப்படுத்திக் கொள்கின்றார் என்பதாக மாணவியுடைய மணிமொழியை பார்க்கின்றோம். ஒன்று, தனது இல்லத்திற்குள் நுழையும் முன் சலாம் சொல்லி நுழையக்கூடியவர். வீட்டிலே நிம்மதியும் வரக்கத்தும்
வீட்டிலே சண்டை சச்சரவும் இல்லாமல் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் 3 காரியங்கள் செய்ய வேண்டும். ஒன்று, வீட்டுக்குள் நுழையும் முன்பாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு என்று சலாம் கூறுவது. இரண்டாவது, உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம் அலைஹி என்ற ஸலவாத்தை ஓதுவது. 3 தடவை குல் ஹுவல்லாஹு சூராவை ஓதுவது. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இதற்கு பின்பாக நீங்கள் வீட்டுக்குள்ளே சென்றீர்கள் என்றால் வீட்டிலே நிம்மதி பறக்க நீங்கள் இறைவனுடைய பொறுப்பிலே வந்து விடுகின்றீர்கள். எல்லா காரியத்திற்கும் இறைவன் பொறுப்படுத்திக் கொள்கின்றான். இரண்டாவதாக, வளமையாக பள்ளிக்கு வரக்கூடியவர், வளமையாக இறையிடத்திற்கு வரக்கூடியவர், அவரும் இறைவனுடைய பொறுப்பிலே வந்து விடுகின்றார். மூன்றாவதாக, அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்யக்கூடியவர். 3 நபர்களும் இறைவனுடைய பொறுப்பிலே வந்து விடுகின்றார்கள். மேலும் சையத் இப்னு முஸையப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு ஒரு மணிமொழியை பதிவு செய்கின்றார்கள். மன் ஹாஃபத அலா ஸலாத்தி ஹம்ஸ ஃபி ஜமாஅத் ஃபகத் மலஅத் பர்ர வல் பஹர இபாதத்தன். யார் கடமையான 5 தொழுகையை அந்தந்த நேரத்தில் அந்தந்த பக்தியை இமாம் ஜமாத்தோடு நிறைவு செய்கின்றாரோ அவர் கடலாலும் தரையிலும் வணக்கத்தால் அவருடைய இபாதத் நிரப்பமாக ஆகிவிடுகின்றது. யார் ஜமாத்தோடு இமாம் ஜமாத்தோடு அவர் தக்பீரோட தொழுகை நிறைவேற்றுவாரோ அவர் எப்படி நன்மையை பாக்கி வருகின்றார். கடல், தரை, கடல் எவ்வளவு பெரியது, தரை பூமி எவ்வளவு பெரிய பூமி, இது முழுவதும் வணக்கத்தால் அவர் நிரப்பப்பட்டவராக ஆகிவிடுகின்றார். இது முழுவதும் இன்று வணங்கியதற்கு சமமான நன்மையை அவர் பெறுகின்றார் என்று மாணவியுடைய மணிமொழி நமக்கு எடுத்துரைக்கின்றது. இன்னும் நாம் இறை இல்லத்திலிருந்து தொடரக்கூடிய நபர்களுக்காக ஐவேளை ஜமாத்தை இமாம் ஜமாத்தோடு அவ்வளவு தக்பீரோடு வேதனாக தொடரக்கூடியவருக்கு மலக்குமார்கள் துஆ செய்கின்றார்கள். என்ன செய்கின்றார்கள்? மலக்குமார்கள் அந்த தொடரக்கூடிய அடியானுக்காக வேண்டி ரப்பிடத்திலே துஆ கேட்கின்றார்கள். இன்னும் இந்த இறை இல்லமும் அவரின் மீது அருளை பொழிகின்றது. இதற்கு நேர்மாறாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறை இல்லத்திலே ஒரு மனிதர் வணங்குகின்றார், இறைவனை தொழுகின்றார், வழிபடுகின்றார் என்றால் அவருக்கு இறை இல்லம் அவர் மீது அருளை சொரிகின்றது. மலக்குமார்கள் துஆ செய்கின்றார்கள். இதற்கு மாற்றமாக இறை இல்லங்களுக்கு சென்று வழிபடுவதை யார் தடை செய்வார்களோ, யார் தடுப்பார்களோ அவர்களின் மீது இறை இல்லத்தினுடைய சாபமும் உண்டாகுகின்றது. மலக்குமார்களும் அவர்களை சாபம் விடுகின்றார்கள். இன்றைய தினம் இறை இல்லத்திற்கு வருவதற்கு தடை விதிக்கப்படுகின்றார். இந்த காரியத்தை யார் செய்வார்களோ, இறை இல்லங்களை தகர்ப்பார்களோ, இறை இல்லங்களை இல்லாமல் ஆக்குவார்களோ அவர்களின் மீது இறை இல்லம் சாபம் விடுகின்றது. என்னை வணங்கக்கூடிய, என்னை வழிபடக்கூடிய இந்த அடியாரியாரி என்னை வணங்க வரவிடாமல் தடுக்கிறாய், உன் மீது இறைவனுடைய சாபம் உண்டாகட்டுமாக இந்த இறை இல்லம் சாபம் விடுகிறது. அந்த மலக்குமார்களும் சாபம் விடுகின்றார்கள். பூமி முழுவதையும் நாம் பார்க்க வேண்டும். எங்கெல்லாம் இறை இல்லங்கள் இருக்குகின்றதோ அந்த இறை இல்லங்களில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும், எத்தனை மக்களை உன்னால் தடுக்க முடியும், தடை செய்ய முடியும்? இறை இல்லங்களை வழிபடுவதை மட்டும் மக்களை தடுக்கக்கூடியவர்கள் மீது இறைவன் சாபமும் மலக்குமார்களுடைய சாபமும் உண்டாகின்றது. மேலும் பெருமானாருடைய மற்றொரு மொழிமொழியை நாம் பார்க்கின்றோம். சஹாபாக்களை அழைத்து பெருமானார் சொல்லி காமிப்பார்கள். பாவங்களை போக்கக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு கற்று தரட்டுமா என்பதாக சொல்லி கேட்டுவிட்டு சொல்வார்கள். 3 விஷயங்கள் நம்முடைய பாவங்களை போக்கி விடுகின்றது. ஒன்று, உதுவை பரிபூர்ணமாக நிறைவு செய்தல். உதுவை பரிபூர்ணமாக நிறைவு செய்தல். இரண்டாவது, இறை இல்லத்திற்கு நடந்து வருதல். இறை இல்லத்தில் என்ன செய்வது? நடந்து வருதல்.
மூன்றாவது, ஒரு தொழுகையை நாம் நிறைவு செய்து விட்டால் மறு தொழுகையை எதிர்பார்த்திருப்பது. இந்த மூன்று செயல்களும் உங்களுடைய பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமைந்து விடுகின்றது. உங்களுடைய பாவங்கள் இதன் மூலமாக போக்கப்படுகின்றது என்று மாணவியுடைய பணிபுரியை நாம் பார்க்கின்றோம். இன்னும் இந்த தொழுகையினுடைய சிறப்புகளை மாணவியின் மணிமொழி வாயிலாக நாம் காண்கின்றோம். உரிய நேரத்திலே அந்தந்த வக்திலே இமாம் ஜமாத்தோடு யார் தொழுகையை நிறைவு செய்வார்களோ அவர்களுக்கு தாய் தந்தையர்கள் பெற்றோர்களுக்கு ஒரு மனிதர் பணிவிடை செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கிறது. பெற்றோருக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக நீ சோனத்தை பெற்றுக்கொள் என்பதாக மாணவியுடைய பணிமுறை நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. இன்னும் மாணவி சிலர் அவர்கள் யார் மூன்று விஷயத்திற்காக பதுவா செய்திருக்கின்றார்கள். யார் வயது முதிர்ந்த தாய் தந்தையர் இருவரை அல்லது ஒருவரை பெற்றிருந்து அவருக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக சோனத்தை அடைந்து கொள்ளவில்லையோ அவர் மீது சாபம் உண்டாகட்டுமாக என்று சாபம் பெற்றிருக்கிறார்கள். அவர் பெற்றோருக்கு பணிவிடை செய்யக்கூடிய அந்த நன்மை உரிய நேரத்திலே தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு கிடைக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இறைவனுடைய பாதையிலே போர் புரிந்து இறைவனுக்காக உயிர் நீத்தவருடைய அந்த நன்மையும் அவருக்கு கிடைக்கிறது. மேலும் அவ்வளவு தக்பீருடன் இமாம் ஜமாத்தோடு 40 நாட்கள் யார் தொழுது வருவார்களோ மன் ஸல்ல லில்லாஹி 40 யௌமன் ஃபீ ஜமாஅத்தி யுத்ரிகு தக்பீரத் குத்திபத் லஹு பராஅத்தானி பராஅத்து மினன்னார் பராஅத்து நிஃபாக். யார் 40 நாட்கள் இமாம் ஜமாத்துடன் அவ்வளவு தக்பீருடன் தக்பீர் தஸ்லீமாவுடன் இமாம் ஜமாத்தை நிறைவேற்றுவார்களோ அவர்களுக்கு 2 விடுதலை பத்திரம் கிடைக்கிறது. ஒன்று நரகத்திலிருந்து விடுதலை, மற்றொன்று நயவஞ்சகத்தனத்திலிருந்து விடுதலை. இன்னும் மாணவியுடைய மறைமொழி தொழுகையின் மூலம் தொழுகையை பற்றி நிறைய எச்சரிக்கைகள் இருக்கின்றது. ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விலே நல்லடியார்களே, இறை இல்லங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இறை இல்லத்தோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டும். இறை இல்லத்தை நாம் நேசிக்க வேண்டும். இபாதத்தின் மீது நாம் ஆர்வம் கொள்ள வேண்டும். இபாதத்தின் மீது நாம் பிரியம் கொள்ள வேண்டும். அது இன்றைக்கு நம்முடைய தொழுகையின் நிலைமை எப்படி இருக்கிறது சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய தொழுகைகள் 5 விதமாக இருக்கிறது. ஒன்று, தண்டனை வாங்கி தரக்கூடிய தொழுகையாக இருக்கிறது. இரண்டாவது, விசாரணை செய்யப்படக்கூடிய தொழுகையாக இருக்கிறது. மூன்றாவது, பாவங்களுக்கு பரிகாரம் ஆகக்கூடிய தொழுகையாக இருக்கிறது. நான்காவது, நன்மையை பெற்றுத் தரக்கூடிய தொழுகையாக இருக்கிறது. ஐந்தாவது, இறைவனுடன் நெருங்கி உறவாடக்கூடிய தொழுகையாக இருக்கிறது. இந்த 5 தொழுகைகளில் நம்முடைய தொழுகை எந்த தொழுகையாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நம்முடைய தொழுகை எப்படி இருக்க வேண்டும்? இறைவனுடன் இறை நெருக்கத்தை பெறக்கூடிய தொழுகையாக நம்முடைய தொழுகை ஆக வேண்டும். ஒரு மனிதர் எப்பொழுது இறை நெருக்கத்தை பெற்றுக் கொள்வாரோ அப்பொழுது அவர் இறைவன் அவர் என்னவெல்லாம் கேட்பாரோ அவருக்கு அதை கொடுக்கக்கூடியவராக அல்லாஹ் ஆகி வருகின்றார். மாணவர்களை மணிமொழியை பார்க்கின்றோம். இறை நெருக்கத்தை இறை பிரியத்தை ஒருவர் பெற்றுவிட்டால் அவர் நடக்கும் காலாக, அவர் பார்க்கும் கண்ணாக, அவர் பிடிக்கும் தரமாக அந்த ரப்புல் ஆலமீன் ஆகிவிடுகின்றான். அந்த இறை நெருக்கம் பெறக்கூடிய தொழுகையாக நம்முடைய தொழுகை ஆகி இன்றைய ஜும்மாவுடைய முபாரக்கான இந்த நன்னாளில் நாம் வெளியிலிருந்து கோஷங்கள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் போடுவதை விட ஒரே இல்லம், ஒரே இறைவன், நாம் அனைவர்களும் ஓட்டணியில் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு சேர அனைவர்களும் ஆங்காங்கே தனித்தனியாக தெருக்கு தெரு நாம் இறை இல்லங்களில் உழுது கொள்ளாமல் ஒட்டுமொத்தமாக நாம் தொழுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைத்து விடுகின்றது. எதிரிகளின் மத்தியிலே ஒரு அச்சமும் பயமும் ஏற்பட்டு விடுகின்றது. இன்று நாம் தனித்தனியாக தெருக்கு தெரு பள்ளியை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையின் காரணமாகத்தான், பல பிரிவுகளாக இருக்கக்கூடிய காரணமாகத்தான் இன்றைக்கு வங்கிகள்
இறையினங்களை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைய காலகட்டம் நிலைமை இருக்குகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இருக்கக்கூடிய இறை இல்லங்கள் இறை அடியார்களை கொண்டு இபாதத்தாரிகளை கொண்டு அந்த இறை இல்லங்கள் வணக்க தலங்கள் ஜொலிக்க வேண்டும். ஊருக்கு ஊரு இந்த இறை இல்லங்கள் புதிது புதிதாக கட்டப்படுகின்றது, ஜோதனை செய்யப்படுகின்றது. ஆனால் தொழுவதற்கு அன்று அவர்கள் ஆள்கள் இல்லையே, அவருக்கு விஷயமாக இருக்கிறது. இறை இல்லத்தை அலங்கரிப்பது ஜோதனையை கொண்டு அல்ல, நம்முடைய இபாதத்தை கொண்டு. ஆக இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் நான் எல்லாரும் உறுதி எடுத்துக் கொள்ளாமா? இன்ஷா அல்லாஹ் சத்தமா சொல்லுங்க. ஒவ்வொருவரும் நாம் அனைவர்களும் அந்தந்த வக்திலே இமாம் ஜமாத்தோடு நாம் தொழுகுவேன் என்பதாக நாம் நியத்து வைத்து ஐவேளை தொழுகையை இன்றைக்கு ஜும்மாவில் நாம் எப்படி ஒன்று கூடுகின்றோமோ இது போன்று ஐவேளை தொழுகையை நாம் ஒன்று கூடி அந்த ரப்புல் ஆலமீன் உள்ள இறைவனிடத்திலே நாம் கண்ணீர் விட்டு நாம் பிரார்த்தனை செய்வோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கப்படும் என்பது இந்த சந்தேகமும் இல்லை. வல்ல இறைவன் நம்முடைய அனைவருடைய இபாதத்துக்களையும் வணக்கங்களையும் அல்லாஹ் தஆலா அதனை நம்மிடமிருந்து இக்லாஸுக்குரிய அமல்களாக அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் தஆலா இறை இல்லங்களையும் இஸ்லாமியர்களையும் அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த சங்கிகளுக்கு அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய இபாதத்தின் மூலமாக நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை மூலமாக அல்லாஹ் அந்த சரியான பாவத்தை புகட்டுவானாக என்று நல்ல நேரத்திலே இறைவனிடம் இருகரம் ஏந்தி துஆ செய்தவனாக எனது உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.